பல அற்புதங்களை தரும். உங்களின் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் பிரச்சனையும் நீக்கி நீங்கள் எதை கேட்கிறீர்கள், குழந்தை பாக்கியம் என்றாலும் திருமணத்தடை நீங்கும், மாங்கல்ய நிலைத்து நிற்க மற்றும் பிரிந்தவர்கள் சேர மற்றும் சக்கல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பண கடன் பிரச்சனையா என்னென்றாலும் சரி, உங்களின் பிரச்சனைகள் உங்களுக்கான நீங்கள் கல்வியில் உயர என்று சகலையும் தீர்க்கக்கூடிய விரதம் மாசி மகம். இந்த மாசி மகத்தை எப்படி பிடிக்கலாம் என்பதையும் என்ன மாதிரி செய்ய வேணும் என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கிளிக்கிற சப்ரேட் பட்டின் சிவப்பு கலருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஒன்றுங்களை கிளிக் பண்ணிட்டு முழுமையாக பாருங்கள். மாசி மகம் மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். மாசி மகம் அன்று என்ன செய்யலாம்? மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். எல்லா மாதங்களிலும் மாசி மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மட்டுமே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது மிகவும் சிறப்பான நாளாகும். மாசி மக நாளன்று கடலாடும் விழா, தீர்த்தமாடும் விழா என்று அழைக்கப்படுகின்றது. மாசி மாதத்தில் பிறந்தால், அதாவது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்று, மாசி மாதத்தில் மகத்தில் பிறக்கணும், மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது முன்னோர் வாக்கு. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் என்று சிறப்பித்து கூறுவது வழக்கம். இந்த வருடம் மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது. இந்த நாளில் புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாளாகும். சிவன், விஷ்ணு, முருகனுக்கு உகந்த நாள். மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரன், முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம். உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தச்சனின் மகள் தச்சானியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது. இந்த மாசி மகம் இந்த நாளில் பெண்களுக்கு விரத தினமாகும் போற்றப்படுகின்றது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தான். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அப்பனுக்கு பாடஞ்சொன்ன சுப்பன் என்ற பேரும் முருகனுக்கு உண்டு. இதற்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகந்தான். சிவபெருமான் வர்ணனுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான். இதனால் சிவனை வழிபடுவது, சிவன் கோயிலுக்கு சென்று கடல் ஆடுவது, அல்லாட்டி கடலோ குளமோ அல்லாட்டி ஆறோ இல்லோ புனித நீராடுவது, அது புனித நீராக கருதப்படுகின்றது. அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் குளிப்பது புனித நீராகும். இந்த மாசி மகத்தை அதிகாலையில் எழுந்து சிவனை வணங்கி, இல்லாட்டி முருகனையோ சிவனையோ வணங்கி, சிவன் கோயிலுக்கு, முக்கியமாக சிவன் கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து, உங்களால் முடிந்த முழு நேரமாக சாப்பிடாம பாலும் பழமும் சாப்பிட்டும் இருக்கலாம், இல்லையென்ற ஒரு நேரம் சாப்பிட்டும் இருக்கலாம். இயலாதார்கள் இருந்து நீராடி முழுகி, அதாவது கடல்லோ இல்லாட்டி அந்த குளத்திலேயோ நீராடி அங்கே தரிசித்து அர்ச்சனை செய்து வாருங்கள். வந்து நீங்கள் எது கேட்கிறீர்களோ அந்த வரம் கிடைக்கும். அது ஒரு வரமாக கேளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த மாசி மகத்தன்று தாலிச்சரடு பூட்டுதல், பெண்கள் புதிய தாலிச்சரடு பூட்டுதல், பூ குங்குமத்தை கொண்டு அம்மனுக்கு அர்ச்சித்தல் போன்றன பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தையும் மாங்கல்ய தோஷ தடைகளையும் நீக்கும் இந்த மாசி மகம். மற்றும் இந்த மாசி மகத்தன்று உங்களின் தோஷங்கள், அனைத்து தோஷங்களும் விலகும். மாசி மகத்தன்று நீங்கள் போய் நான் சொன்ன முறையில் நீராடி சிவன் கோயிலில்
கும்பிடுங்கள், விரதம் இருங்கள். உங்களின் தோஷங்கள் அனைத்தும் ஜாதக தோஷங்கள் இருந்து எல்லா தோஷமும் விலகி வெகு விரைவில் திருமணத்தடை நீங்கும், கல்வியில் தடைகள் நீங்கும். மாணவர்கள் கல்வியில் உயர்கல்வி பயில விரும்பினால் இந்த மாசி மகத்தை பிடித்து மாசி மகத்தை கும்பிடுவதனால், மகத்தன்று நீராடி விரதம் இருந்து கும்பிடுவதனால் உயர்கல்வியில் ஏற்படும் தடைகள், கல்வியக்கும் மாணவர்களுக்கு ஏற்படும் தடைகள் நீங்கி கல்வியை முயற்சியும் முழு மனதுடனும் கற்று முன்னேறுவார்கள் மாணவர்கள். இவ்வாறாக உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர, நீங்கள் வாழ்க்கையில் சிறக்க, பண வரவு இல்லையா, கடன் தொல்லை நீங்க, அனைத்துக்கும் மாசி மகம் என்ற இந்த விரதத்தை நீராடி புடியுங்கள். மாசி மகத்தன்று கோயிலுக்கு சென்று நீராடி, மற்றும் அதாவது கடலோ குளமோ ஆறுலையோ நீராடி சிவன் கோயில் தரிசித்து, சிவன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து மாசி மகத்துக்கான பதியத்தை படித்து விரதம் இருங்கள். அடுத்தது வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் நீங்கள் ஏதாவது அறிந்து கொள்ள விரும்பினால் எழுதி கேட்கலாம். இது வசிரஜி ஆன்மீக சேனல்.